வணக்கம் நண்பர்களே. நடிகர் சியான் விக்ரம் ஒரு குரங்கோட லார்கிபான் அப்படிங்கிற குரங்கோட விளையாடுற வீடியோவை பார்த்தோம். பெரிய சர்ச்சையாச்சு. எப்படிங்க இது அவருக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரே சர்ச்சை வந்தோடனே அந்த வீடியோவை நீக்கிட்டாரு, அந்த பதிவை நீக்கிட்டாரு. ஆனா சர்ச்சை அடங்கல. லார்கிபான்கிற ஒரு அழிந்து வரும் உயிரினம், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அது யார் வளர்க்குறாங்க? விக்ரம் வளர்க்குறாரா? வளர்க்குறதா அதுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கா? அதை வளர்க்கலாமா? அதுக்கு பின்னணி என்ன? இப்படின்னு ரொம்ப பெரிய விவாதம் வந்துருச்சு. ஏன்னா அது உலகத்திலேயே அரிய வகை உயிரினம்ங்க. அந்த உயிரினம் ரொம்ப அரிய வகை இருக்கிறது, அழிந்து வருகின்ற உயிரினம். முக்கியமாக தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கு. இப்போ அதிகமாக மலேசியா, தாய்லாந்து போன்ற இடங்கள்ல இருக்கு. இந்த வகை இனம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த படத்திலேயே. அதனுடைய முகம், அதனுடைய உடம்பு நிறம், அது பிரவுன் நிறத்தில் இருக்கு, கருப்பில் இருக்கு, அடர் பிரவுன்ல இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா விக்ரமுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. நம்முடைய வனத்துறை அதிகாரிகளும் இது தொடர்பா ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இந்த இனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னால இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு நடத்துறாங்க. விக்ரம் கிட்ட பேசினாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்த தகவல் என்ன தெரியுமா? இந்த குரங்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, திரு விக்ரமுடைய மாமனார் சி.கே. ரங்கநாதன் பெரிய தொழிலதிபர். ஒரு காலத்துல அந்த குட்டி சாஷே இருக்கும்ல, அந்த கவரு, அதுல ஷாம்பு வித்து புகழ் பெற்றார் தெரியுமா? வெல்வெட் ஷாம்பு, இதெல்லாம் பெரிய அளவுக்கு. இப்படியும் ரூபாய்க்கெல்லாம் ஷாம்பு விற்பாங்களா? இப்ப கூட கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் யார் அப்படின்னா, சியான் விக்ரமுடைய மகளுடைய மாமனார். இஞ்சம்பாக்கத்தில் இருக்காரு. அங்கேதான் அந்த குரங்கை விக்ரம் பார்த்திருப்பாரு அப்படின்னு அதிகாரிகள் ஆய்வு நடத்துறாங்க. சரி, அவருக்கு எப்படி கிடைச்சது, ரங்கநாதனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஈரோடு இருக்கிற கேசவநாதன் ஒருத்தன்னு கொடுத்துருக்கலாம். அவர்கிட்ட 2 குரங்கு இருந்துதான். 3 இருந்தா ஒண்ணு இறந்து போச்சுங்கிறாரு. அது தொடர்பான ஆய்வுகளும் இருக்குங்க. எப்படி அது உண்மையாவே இறந்ததா, அது ஏன் வரல அப்படின்னு. அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா, மணிப்பூர்ல லிகோவர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் 2 ஆண் குரங்கு, அந்த லார்கிபானுடைய 2 ஆண் 2 பெண் குரங்குகள் இருந்ததா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மலேசியால வந்ததா ஒரு தகவல் இருக்கு. அதன் மூலமாக ஈரோடு இருக்கிறவர் வாங்கியிருக்கலாம். சரி, இதற்கான படிவங்கள், டிரான்ஸ்போர்டேஷன் படிவங்கள்லாம் இருக்கா? முறையான வகையில் தான் பரிமாறப்பட்டிருக்கா? முறையான முறையில் அவர் வைக்கப்பட்டிருக்கா? அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இதுல முறைகேடு நடந்திருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இவ்வளவு சர்ச்சையாச்சே, முறைகேடு நடந்த என்ன ஆகும்? ஒண்ணுல பெரிய அளவுக்கான அபராதம் போடுவாங்க. எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கான தொகை ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். பெரிய தொழிலதிபருக்கு, பெரிய நடிகர்களுக்கு எந்த தொகை ஒரு கேடா சொல்லுங்க. அந்த குரங்க வச்சுட்டு அவங்க எவ்வளவு செல்லம் கொஞ்சுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இந்த குரங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, அழிந்து வரும் உயிரினம் ஏற்கனவே நம்ம சொன்னோம். முக்கியமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இது இருக்கு. மலேசியாவில் இருக்கு, தாய்லாந்தில் இருக்கு, இந்த மாதிரி பகுதியில் இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்குங்க, இன்னும் இருக்கு. இது ரொம்ப ஒரு அடர்ந்த காடுகள்ல, முக்கியமா டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்றப்படுகின்ற காடுகள்ல, அந்த மாதிரி நாடுகள்ல காடுகள் இருக்கும். மழை பகுதிகள் இதற்கு ரொம்ப பிடிக்குங்க. பொதுவாக மரங்கள்ல தான் இருக்கும். மரத்துக்கு மரம் தாவும், கீழே வராது, தரைக்கு வராது. அதற்கு பழம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பாதாம், முந்திரி, இதெல்லாம் நல்லா செம்மையா வெட்டும் போல இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி உணவு தான் ரொம்ப அவசியமா இருக்கு. அது கீழே வந்தது அப்படின்னா ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்க முடியும். நடந்தது அப்படின்னா 2 கைகளை உயர்த்தி கொண்டு நடக்கும். நீங்க வீடியோனாலும் பாருங்க. என்ன காரணம்னா, அதுக்கு காலுக்கு பேலன்ஸ் வேணுமா. நம்மள நேரம் நடக்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த குரங்குக்கு அப்படி ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் அதனுடைய இனப்பெருக்க வகைகள் வந்து ரொம்ப வேறுபாடானது. ஆண் பெண் 2 சேர்ந்து தான் இருக்கு. அப்புறம் வேறு வகையில வேணும்னாலும் அது இனப்பெருக்கம் செய்து பெருக்கிக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதனுடைய தொகை, அதனுடைய இனப்பெருக்க தொகை ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஆனா அழிந்து வரும் விகிதம் இருக்குல்லவா, அதிகமா இருக்கு. என்னன்னா, மக்கள் அதை பிடிக்க போறாங்க. பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு வந்தா கூட பரவாயில்ல. இதுல குழந்தை அவங்க கம்மான பிடிக்கிறதுக்காக, லார் கம்மான பிடிக்கிறதுக்காக, சிறு குரங்குகளை பிடிக்கிறதுக்காக அதனுடைய பெற்றோர் இருப்பாங்களா, அதை தடுக்கும்ல, அதை சுட்டுறாங்களாம், அழிச்சிடறாங்களாம். அதனால அதனுடைய இனம் அழிஞ்சுக்கிட்டே வருது.
அது மட்டும் இல்லாம, அதற்குள்ளேயே நெறைய சண்டைகள் நடக்குமாம். இந்த மாதிரி இருக்கிறதுனாலயும் அது இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால அது இந்த தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாரி தன்னுடைய உடலை தகவமைத்துக் கொள்ள முடியவில்லை. என்னதான் அதன் உடல்ல டிஃபரண்டான ஃபர் எல்லாம் இருந்தாலும் கூட, மாறி வரும் உலக தட்பவெப்பநிலை, மழை, வெயில் இது எல்லாமே அதற்கு ஏற்கத்தக்கதாக இல்லாமல் போயிருது. ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு வகைன்னு ஆய்வாளர் சொல்றாங்க. நம்ம பார்க்கல. நம்ம அ கேள்விப்பட்டது தான். ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அரிய வகை இனம். மனிதர்களுக்கு சமமான அறிவு கொண்டதாக இது இருக்காம். பொதுவாவே குரங்கு இனமே அப்படிதான் இருக்கு. அதுல இந்த இனம் ரொம்ப ரொம்ப அறிவு கொண்டதா இருக்கும் போல இருக்கு. ஆனா விக்ரம் கலை எப்படி போச்சு? அப்படின்னு ஆய்வு நடக்குது. அது ஒரு மாரி ரூட் கண்டுபிடிச்சுட்டாங்க. அ அது எங்கே இருக்கணும்? இந்த மாரி வைக்கிறதன் மூலம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சரியாக மனிதர்கள் வீட்ல அவற்றை பராமரிக்க முடியாது. ஏனென்றால் அது காட்டில் வாழ்கின்ற ஒரு அரிய இனம். அங்கு இருந்தா தான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனிதருடைய பராமரிப்பு சரியாக இல்ல அப்படின்னா, அது உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேலும் ஒரு காட்டு இனம் அப்படிங்கிறதுனால, பல உயிரியல் தொடர்பான நோய்கள் அதை வளர்ப்பவர்களை தாக்கக்கூடும். ரொம்ப ஆபத்தானதுங்க. அது ஒரு காரணம் அதை எளிதா வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா ஒரு அரிய இனம், அரிய வகை நோய் தாக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா காடுகள் இருக்கும்போது அது ரொம்ப பாதுகாப்பானது இருக்கு. அது காடுகள் ரொம்ப எளிதாகி இருக்கு. ரொம்ப அரிய வகையா இருக்கிறதுனால மற்ற இனங்களும் இவற்றை தாக்குவது குறைவா இருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. நெறைய இருந்ததுன்னா பெரிய இனங்கள் போய் தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப மறைஞ்சு வாழுது. ரொம்ப ஷை டைப்ன்னு சொல்றாங்க. ஏன்னா யாராவது அசைவுகள் வந்தாவே இது ரொம்ப தாவி ஓடிருமாம். அந்த தென்கிழக்கு ஆசியால அடர் காடுகளில் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனால அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இந்தோனேஷியால ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சைனாவில் இருந்தது என்று சொல்கிறார்கள். சைனா இருந்து இப்ப இல்லையான்னு இல்ல. சைனா அப்படியே பார்டர் வந்தது இல்லையா? அந்த தென்கிழக்கு ஆசிய பார்டர்ல அங்க இருக்கு. ஆனா ஒரு அரிய வகை இனமா இருக்கு. அங்க இருக்கின்ற தட்பவெப்பநிலையும் அதற்கு ஏதுவாக இல்லை அப்படிங்கிறதுனால, மலேசியா, தாய்லாந்து போன்ற இடங்களில், இந்தோனேஷியா போன்ற இடங்களில் இதனுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகிறது. ஆனால் அழிந்து வருகிறது. அதனுடைய அ தன்மை இருக்கல்லவா, அதனுடைய ரேஷியோ குறைஞ்சிட்டு வருது. ஆனா உலகம் முழுக்க இதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இத வளர்க்கறதுக்காக ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால. இதை வளர்க்கக்கூடாது. தக்க அனுமதி பெற வேண்டும். ஆனால் அது கூட இல்லாமல் இவற்றை காட்சிப்படுத்துதல். பாருங்க எங்க வீட்ல இருக்கு. நான் கொஞ்சி விளையாடுறேன் அப்படிங்கிறது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னா, நெறைய பேர் ரொம்ப அரிய வகை இனமா இருக்கே. நம்ம வீட்ல ஒண்ணு இருக்காதா? அப்படின்னு தேட ஆரம்பிச்சுருவாங்க. எத்தன லட்சம் கோடி ரூபாய் குடுத்தேன். எத்தன லட்சம் குடுத்தாலும் பரவால்ல. அத கொண்டு வாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சட்டத்துக்கு விரோதமான வகையில் அவை கடத்தப்படும். சட்டத்திற்கு விரோதமான வகையில் அவற்றின் உயிரினங்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆகையால் தான் இவற்றை படம் எடுத்து போடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதைக்கு எல்லோருமே இணங்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. திரு விக்ரம் அவர்கள் அதை எடுத்து போட்டாரு. ஆனா, அவரு அத பதிவை நீக்கினாலும், இந்த இன்னும் கூட சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குங்க. இது உலகம் முழுக்க ஒரு முக்கியமான இனம். இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. இந்த இனம் நிச்சயமாக உயிரியல் பூங்காவில் இருக்க வேண்டும். எல்லோரும் பார்ப்பதற்கு வசதி இருக்க வேண்டும். அது சிலருடைய வீட்டில் மட்டும் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல. நன்றி. வணக்கம்.